ஹலோ ஹலோ செல்லு சுவிட்ச் ஆஃப். ஒண்ணும் புரோக்கர் மாதிரி தெரியல, கலக்கா புரோக்கர் மாதிரி தெரியல. லவ் கேக்குதா? இருக்குது பொண்ணுதானே நிறைய இருக்கிறது. உங்களுக்கு எத்தனை பெண் வேண்டும்? நான் பொம்பளை புரோக்கர். பொம்பளை புரோக்கர் சொல்லாதே, தரகர்னு சொல்லியா? கல்யாண தரகர். கல்யாண பொம்பளை புரோக்கர் நானு. மறுபடியும் பொம்பளை புரோக்கர். உங்களுக்கு எத்தனை வேணும்? விதவிதமா ரகரகமா எத்தனை பெண் வேண்டுமோ அத்தனை பெண் குட்டி நம்ம இடத்துல உண்டு. திடீர்னு கேரளா எல்லா பக்கம் போவேன். ஆல் இந்தியா பெர்மிட். தமிழ்நாடு போவேன், அப்புறம் இங்க மதுரை நாடு போவேன், அப்புறம் வந்து தேனி நாடு போவேன், அப்புறம் நாமக்கல் நாடு போவேன். தமிழ்நாட்டுக்குள்ளதான் எல்லாம் இருக்குது. சரி, நாமக்கல்ல மாவாட்டி விட்டு சேலத்திற்கு வந்திருக்கிறேன். சேலத்துல சட்னி ஆட்டுறேன். பெண்ணி யாருக்காது வேண்டுமா? தம்பி உனக்கு பொண்ணு வேணுமா? ஹலோ வாங்க. வணக்கம். வாங்க வணக்கம். எந்த ஊருக்கு நீங்க? பழிச்சு காட்டுற சந்தோஷம். சிரிப்பியா? சிரிப்பா? ஒரு வியாபாரம் ஒரு கிராய்க்கு முதல்ல ஒரு சிரிப்பு வரதில்லையா? அப்படியா? யார் நீ? நீ யாரு முதல்ல? நான் வந்து தரகர். பெண் புரோக்கர். அப்படியா? கல்யாண புரோக்கர். அப்படியா? நான் வந்து யார் தெரியுமா? இழிச்சிட்டு அப்படி சிரித்தால்தான் 4 பேருக்கு வந்து ஏமாற்ற முடியும். நீ கல்யாண புரோக்கர். ஆமா. நான் வந்து திருமண புரோக்கர். திருமண புரோக்கரா? நானும் திரும்புற புரோக்கர் தான். திரும்பிக்கோ. எந்த பக்கம் திரும்புவேன். நீ எங்க இருக்கிற? நான் வந்து தென்கோதி பூரி. தென் கோதாவரிடா. ஓய், தென் கோதாவரி. தென் கோதாவரி. தென் மதுரை. யாரு? நான் வந்து வடமதுரை. ஓ, நீ வடகோதி பூரி, நான் தென்கோதி பூரி. சரி, பரவாயில்ல. அப்படி இருக்கும் பொழுது நான் அதாவது பொண்ணு தேடிட்டு வந்திருக்கிறேன். பெண் வேண்டுமா? ஆமா, பெண் வேண்டுமா? நல்லா நல்லா. நீங்க வந்து பையனோட? நாங்க வடமதுரை. பையனோட அப்பாவா? தாய் மாமனா? புரோக்கரையா? நானும் புரோக்கர் தான். ஒரு புரோக்கரா? பொம்பளை புரோக்கர். யாரு? நீ. அது நீ. 2 பேரும் பொம்பளை புரோக்கர் தான். ஆம்பளை புரோக்கர். என்னது? எத்தனை இருக்குது பாரு. ஆமா, எத்தனை இருக்குது? எத்தனை ஓடி போச்சா? ஓடி போயிடுச்சா? இதுல பாதி முடிந்து விட்டது. அப்படியா? பாதி கொண்டு போய் சேர்த்திட்டேன். பாதி எங்க போய்? மேலோகத்துக்கா? அட, சேர வேண்டிய இடத்துல சேர்த்திட்டேன். நீ உனக்கு எத்தனை பொண்ணு வேணும் நல்லா தெளிவா விளக்கமா சொல்லியா? புரோக்கரே, எப்படின்னா நாங்க இருக்கிறது வடமதுரை. சரி. ஆமா, எங்களுடைய இனம் வந்து செம்படவர் இனம். செம்படவர்னா மீனவர். மீன் மீன் மீன். ஆமா, மீன் பொரிச்சு காய வச்சு கருவாடு வியாபாரம் பண்றது. ஓஹோ, கருவாடு. ஆமா, அதான் நாட்டம் அடிக்கிறது பார்த்தாலே தெரிகிறது. யாருக்கு? உண்மை. நான் இல்லையா, நான் புரோக்கர் மட்டும்தான். நீ அங்க போயிட்டு தானே வந்திருப்ப. அங்கதான் போனேன். அங்க வந்து அப்பண்ணன், சுப்பண்ணன், குப்பண்ணன், அண்ணன் தம்பி 3 பேர். அப்பண்ணன், சுப்பண்ணன், குப்பண்ணன். ஆமா, 3 பேருக்கு பொண்ணு வேண்டுமா? 3 பேத்துல அப்பண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. சரி, அவருக்கு பொண்ணு தேவையில்லை. சுப்பண்ணன், குப்பண்ணன் 2 பேர் இருக்கிறாங்க. சரி, அவங்க 2 பேருக்கு பொண்ணு வேணும். செம்படவர் குலத்திலேயே வேணும். ஓ, 2 பேருக்கு பொண்ணு வேணும். ஆனா ஒரு கண்டிஷன். நிறைய இருக்குதாப்பா? நிறைய இருக்கு. நிறைய எக்கச்சக்கமா ஆயிரக்கணக்கில் பொண்ணு இருக்குது. ஆனா ஒரு கண்டிஷன். 16 வயசு. 16. சரி, ஆடி வந்தா 18. ஆமா, ஆடி வந்தா 18 தான். ஆமா, ஆடி வந்தால் 18 வயசு ஆகுது. ஆடி வந்து 16 முடிஞ்சு 15 நடந்துட்டு இருக்குது. அப்படியா? சரி சரி. 16 பாக்குறியா பெண்குட்டி? யாரு? இங்க 16. 16. ஆமா, 16. இப்பதான் 16. ஓஹோ, கூட்டிட்டு போறியா? அப்படி தேவையில்லை. அப்புறம் அதாவது ஒரு வயித்துல பிறந்த குழந்தைகளா பொண்ணுங்களா இருக்கணும். ஒரு வயதுல? ஆமா, அதே செம்படவர் இனமா இருக்கணும். ஓ, அக்கா தங்கைகள். ஆமா, அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் அக்கா தங்கச்சி கேக்குறாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, ஒரே வயது ஒரே குடும்பத்துல பிறந்த அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே சொல்ல வேண்டியது தானே. அதுக்குதான் இப்ப வந்திருக்கிறேன். அதே மாதிரி செம்படவர் இனமா இருக்கணும். செம்படவர் இனம், மீனவர். ஒரே தாய் வயிற்றில் பிறந்த 2 பொட்ட பிள்ளைங்க. அவங்க மீன் வியாபாரம் பண்றாங்க. சரி, பச்சை மீன் வியாபாரம். அதனால அப்படி ஒரு பொண்ணு இருக்குதான்னு பாரு, சொல்லு. அப்படியா? இரு, சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போயிரும் போடுறது.
ரத்தம் ஏடு விரிக்க முடியலடா. எத்தனை விரிப்பாங்க இல்லடா விரிக்க முடியலடா. சரி வேலைக்காவது வேற பக்கம் போய் பாக்குறேன். என்கிட்ட காட்டினா எனக்கு என்ன தெரியும்? விரித்து விட்டேன். ஏன்னா பொண்ணு போட்ட எத்தனை போட்டோ இருக்குது. ஆமா. பொண்ணு பாக்கணும்ல. செம்படவர் இனம். ஆமா. அவ்வளவுதானே. இது வேற இனம், இது வேற, இது வேற, இது வேற, இது வேற. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சா? வந்துருச்சு வந்துருச்சா? வந்துருச்சு. சரி வந்துருச்சு. அரை மணி நேரம் கூத்து நிறுத்துப்பா. எதுக்கு? அவருக்கு வந்துருச்சா போய் இருந்துட்டு தண்ணி ஊத்தி கழுவிட்டு வந்துருச்சு. என்னடா வந்துருச்சு? என்ன வந்துச்சு? அட செம்படவர் இனம் வந்து விட்டது. அப்படியா? பாரு செம்படவர் இனம். இதுக்கு ஒரே ஒரு பிள்ளை, பெண் குழந்தை. இதுக்கு ஒரே ஒரு பையன். ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இருக்குது. சூப்பர். ஒரே ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணா? ஆமா 2 பொண்ணு இருக்கணும். ஓ 2ஆ? சூப்பர். இருக்குதா? இங்க தாயினுடைய பெயர் சிவகாமி. தாய் பேர் சிவகாமி. சிவகாமி. தந்தையார் பெயர் வந்து சிவராஜன். சரி. சிவராஜனுக்கும் சிவகாமி அம்மாளுக்கும், அதாவது தென்கோதாவரி, தென்மதுரை, தென்மதுரையிலே சிவராஜனுக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. பேர் வந்து கண்ணு வேற நல்ல கண்ணு போல் இருக்குது. அது வேற கொஞ்சம் தொடச்சு கொடு. ஓய் தொடச்சு கொடு. இது கோத கண்ணாடி போட்டு பார்த்தா தெரியும். தொடச்சு கொடு, தெளிவா தொடச்சு கொடு. என்னடா நாத்து முடிக்குது? ஸ்பெஷல் சென்டர். சிவராஜனுக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் பெரியானங்கை சிறியானங்கை என்று சொல்லக்கூடிய 2 பெண் குழந்தைகள். சிவராஜன் சிவகாமி. ஆமா. அவங்களுக்கு 2 போட்ட பிள்ளைங்க. 2 பெண் குழந்தை இருக்குது. பெரியானங்கை எங்கிட்ட 2 இருக்குது. யாருகிட்ட? எங்கிட்ட. எங்ககிட்டயும் 2 தான். சங்கவை சங்கவையா? அது இல்லப்பா, இது வந்து பெரியானங்கை சிறியானங்கை. அப்படியா? 2 பேர் இருக்கிறாங்க. தாய் தந்தை வந்து 2 பேரும். அப்படியா? ஆமா. சரி சரி. கடல்ல வந்து வியாபாரத்துக்கு போகும்போது கடல்ல போய் 2 பேரும் சொருவிட்டாங்க. போயிட்டான். 2 பேரும் சொருவிட்டாங்க. இதுல கடல்ல சொருவிட்டார்கள். ஆமா. அவங்க அப்பா செத்து போயிட்டான். அம்மா மட்டும் இருக்குது. சரி. அத நான் தான் வச்சிருக்கிறேன். யார் அம்மாவையா? நீ வச்சிருக்கிறேன். அப்படி இல்லப்பா, என்னுடைய அடைக்கலத்துல தான் இருக்குது. சரி சரி. நான் சொன்னா சரின்னு கேட்பாங்க. என்னன்னு சொன்னா சரின்னு கேட்பாங்க. சரி. அதனால அதிக சீக்கிரம் வர சென்று யாருக்கிட்ட இந்த தகவல் சொல்லணும். இந்த தகவல் வந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன். எங்களுடைய எஜமா இருக்கிறாங்கல்ல. ஆமா. யாரு? அப்பண்ணே தெய்வபத்தினி. ஆமா. அவங்க கிட்ட காட்டுறேன். அவங்க கிட்ட நீ பேசிக்கோ. ஓ, உங்களுடைய அனுப்புனாங்களா அவங்க? ஆமா. முன்னாடி போ. உங்களை போல அவரு ஒரு தரகர். அவரு தரகர், கல்யாண புரோக்கர். ஆமா. எங்க மூஞ்சியெல்லாம் மூடிட்டு வராரு? நீங்க பாக்குறாரு. இல்லையோ திருப்பி வச்சு பாத்துட்டு இருக்காரு. ஏங்க யாராவது அரண்மனைக்கு வந்தா எதுனா தகவல் சொல்றது இல்லையா? இல்லையா? அது சரி. நீ வந்துட்ட. ஏ புரோக்கரே, நம்ம யாரு பாது? புரோக்கரே கல்யாண புரோக்கரே தாசோட நோட்டு வச்சிருக்காரு. டேய் ஏடு ரொம்ப பெரிய ஏடு. ஏண்டா என்ன வந்து பண்றீங்களா? பாத்துட்டு இருக்கும்போது ஓ இவங்களா? இவங்கதான். வாங்க வாங்க. ஐயா, உங்க நாடு என்ன? உங்க பேர் என்ன? அரகர கமிஷன் எல்லாம் கரெக்டா கொடுத்துருவீங்கல்ல? அதெல்லாம் வாங்கிக்கலாம். எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம். கமிஷன் எவ்வளவு இருந்தாலும் பாதி இங்க வந்துறணும். எதுக்கு? யா அங்க வரணுமா? யாரு? ஆஜு அது பாணி. பாணியா? ஆமா. அடச்சே. சரி பரவாயில்ல. ஆமா. நீங்க எந்த நாடையா? உங்க பேர் என்ன? நாங்க வந்து தென்கோதி போறீங்க. தென்கோதாவரிங்க. என்னப்பா கோதாவரி நாடு? கோதாவரியா? ஆமா. ஏன் திக்கவாயா உனக்கு? ஏங்க வந்தவங்க அப்படி தப்பா பேசாதீங்க. உங்க பேர் என்ன சாமி? என் பேர் வந்து புரோக்கர் புண்ணியகோடி. அப்படியா? நல்லது நல்லது. புண்ணியகோடி. அப்படியா? இருக்கற தங்கரத்னம்.
தங்க ரத்னமே வந்துருச்சு. ஆமா. சந்தோஷம். இத்தனை பேர் இருக்குதா? சரிங்க, இருந்தாலும் பரவாயில்ல. எங்க அதாவது எங்க கொழுந்தனாருங்க 2 பேரு, குப்பண்ணா சுப்பண்ண. சரி, அவங்களுக்கு பொண்ணு இருக்குதுங்களா? இருக்குதுப்பா, அதெல்லாம் முதல்ல பார்த்து சொல்லியாச்சு. பொண்ணெல்லாம் இருக்குது. சரி, காசு பணம் எப்படி, சொத்து சுகமெல்லாம் உங்களுக்கு எப்படி, அதெல்லாம் எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஏராளமான இருக்குதுங்க. காசு பணத்துக்கு எல்லாம் கவலையே இல்ல. தலை தெரிகிறது. ஆமா, மேலிருந்து கீழ் வரைக்கும் எல்லாம் ஜொலிக்கிறது. அதனால நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? வசதியா இருக்குதா இல்லையா? செம்படவ குலத்திலே பிறந்திருந்தாலும் நாங்கள் கருவாடு வியாபாரம் செய்யக்கூடிய ஆளுங்க நாங்க. சரி, மூட்டை மூட்டையாக, அதாவது எருது மேல ஏத்திக்கிட்டையும் மாடு மேல வந்து மூட்டை மூட்டையா ஏத்திட்டு போய் கருவாடு வியாபாரம் வித்து ஏதோ நாங்க பொண்ணும் பொருளும் நல்லா இல்லைங்காம நல்லா செல்வாக்கோட இருக்கிறோம். அதனால எங்க செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி இருந்தாலும் சரி, அப்படி இல்லாம ஒரு ஏழை பெற்ற பொண்ணா இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியும் எங்க குடும்பத்துக்கு வந்து வாழ்வு எடுத்துக்கிட்டா போதும் சாமி. காசு பணம் பெரியதல்ல, மனசு நல்ல குணம் இருந்தா போதும். ஆமா ஆமா, காசு பணம் சொத்து தேவையில்லை, குடும்பத்துக்கு இருக்கிறதே போதும். ஆமா, எங்கிட்ட இருக்கிறத என்ன 7 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம், அவ்வளவு காசு பணம் இருக்குது, அது தேவையில்லை. நல்ல குணம் இருந்தா போதும் எங்களுக்கு. ஒரு வயசுல பொறுத்தவங்களா இருக்கணும். ஆமா, நல்ல குணமா? என்ன ரொம்ப யோசிக்கிறாரு? இல்ல இருக்குது, உடனே முடிச்சிடலாம். சிவராஜன் சிவகாமி அம்மாள் 2 பேருக்கும் 2 பொட்ட பிள்ளைங்க இருக்குது. அப்படியா? அவங்களும் திருமணம் செய்தால் நாங்க அண்ணன் தம்பிக்கு 2 பேருக்கு தான் கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு அவங்களும் ஒரு குறிக்கோளோட இருக்கிறாங்க. கூட பிறந்தவங்க மட்டும். ஆமா, ஏன்னா அவங்க 2 பேரும் பிறந்ததுல இருந்து தந்தையாருடைய பாசமே இல்ல. தாய் சிவகாமி அப்படின்னா வலுப்பா எடுத்துக்கிட்டு இருக்குது. வயசாயிருச்சு, இன்னைக்கோ நாளைக்கோ வரலனாலும் போவோம். அவங்க என்ன வியாபாரம் ஏதாவது செய்யறாங்களா அந்த அம்மா? ஏதாங்க உங்களுடைய இனமே தான். கருவாட்டி வியாபாரம். ஆமா, செம்படவர் இடம் தான். பச்சை மீன் எடுத்து பச்சை மீன் வியாபாரம். செம்படவர் உங்களுடைய இடம் தான். ஒரு பொருத்த பாத்தீங்களா? அவங்க வந்து மீன் வியாபாரம், நாங்க வந்து கருவாடு வியாபாரம். பச்சை மீன், கருவாடு பச்சை மீன் எப்பேற்பட்ட வியாபாரம். அப்படி எல்லாம் தப்பா சொல்லாதீங்க, அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை. பார்த்தா கூட கூட திங்கிற மாதிரி தெரியுது. வெளியில தான் அப்படி. நாங்கெல்லாம் ஒன்லி சைவம், சிக்கன் மட்டன் கோழி மட்டும்தான். சிக்கன் மட்டன் கோழி இருந்தாலே அந்த பிள்ளைங்களை பாக்கணும். பார்த்தாதான் பசங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு போட்டோ இருக்குதா? போட்டோ எப்பதான் காட்டுறது? இது பெரிய பொண்ணு, இது சின்ன பொண்ணு. பெருசு சுண்ணி. சின்ன பொண்ணப்பா, பெருசு சின்னது. சின்னது. இருக்குது. சரிமா, அதாவது அவங்க அம்மாவையும் பாக்கணும், அவங்க அம்மாவை பார்த்து அந்த பிள்ளைங்களையும் பாக்கணும். பார்த்துதானே அந்த சம்மதியா வரவங்கள பேசணும்ல. அம்மா எதுக்கு உங்க புருஷன் பாக்குறாரு? ஏங்க, அம்மா வேற நம்மளுக்கு தேவையில்லை. பொண்ணுங்களை வந்துங்க பாருங்க, எங்க வீட்டுல வந்து மாப்பிள்ளைங்களை மாப்பிள்ளை கோலத்தோட நாங்க ரெடி பண்ணி வச்சிடறோம். உங்க 2 பொண்ணுங்களை மணப்பெண் கோலத்தோட கூட்டிட்டு வந்துருங்க. எங்க வீட்லயே கல்யாணம், எல்லா சங்க சம்பிரதாயம் நாங்க பண்ணிக்கிறோம். காசு பணம் சொல்லிக்கிறாங்க இல்லம்மா. அவங்க அப்பா இருந்திருந்தா சம்பாதிச்சிருப்பாரு. அவங்க அப்பா கடல்ல போய் சொருவிட்டாரு, மாண்டு விட்டாரு. ஆமா, சரி இருக்கு. அதனால அவங்க அம்மா மட்டும் தான் இருக்குது. சரி, அந்த அம்மாவை கையோட கூட்டி வந்துருங்க. அந்த அம்மாவுடைய அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க. அடிக்கடி சரிமா, பெண்களை தயார் செய்து மனக்கோலத்தோடு அழைத்து வருங்கள். ஆமா, எத்தனை % சொல்லிருக்கிறேன்? கமிஷன் பாதிக்கு பாதி. பாதிக்கு பாதினா உனக்கு பாதி எனக்கு பாதி. ஏய், உனக்கு 50% சொல்லு, எனக்கு 50% சொல்லு. சரி, 50-50. மாப்பிள்ளை வேண்டுமா? ஹலோ, மாப்பிள்ளையா நீ? ஹலோ, வாங்க. வணக்கம். வாங்க வணக்கம். யார், எந்த ஊருக்கு நீங்க? யார் பழிச்சு காட்டுற? சந்தோஷம். சிரிப்பியா? சிரிப்பா? ஒரு வியாபாரம், ஒரு கிராய்க்கு முதல்ல ஒரு சிரிப்பு வரதில்லையா? அப்படியா? யார் நீ? நீ யாரு முதல்ல? நான் வந்து தரகர், பெண் புரோக்கர். அப்படியா? கல்யாண புரோக்கர். அப்படியா? நான் வந்து யார் தெரியுமா? இழிச்சிட்டு அப்படி சிரித்தால்தான் 4 பேருக்கு வந்து ஏமாற்ற முடியும். நீ கல்யாண புரோக்கர். ஆமா, நான் வந்து திருமண புரோக்கர். திருமண புரோக்கரா? நானும் திரும்புற புரோக்கர் தான். திரும்பியோ? எந்த பக்கம் திரும்புவேன். நீ எங்க இருக்கிற? நான் வந்து தென்கோதி பூரி. தென் கோதாவரிடா. ஓய், தென் கோதாவரி. தென் கோதாவரி, தென் மதுரை. யாரு? நான் வந்து வடமதுரை.
ஓ நீ வடக்கூதி பூரி, நான் தென்கூதி பூரி. சரி பரவாயில்ல. அப்படி இருக்கும் பொழுது நான் அதாவது பொண்ணு தேடிட்டு வந்திருக்கிறேன். பெண் வேண்டுமா? ஆமா பெண் வேண்டுமா? நல்லா நல்லா. நீங்க வந்து பையனோட, நாங்க வடமதுரை. பையனோட அப்பாவா? தாய் மாமனா? யோ புரோக்கரையா? நானும் புரோக்கர் தான். ஒரு புரோக்கர், பொம்பளை புரோக்கர். யாரு? நீ. அது நீ. ரெண்டு பேரும் பொம்பளை புரோக்கர் தான். ஆம்பளை புரோக்கர். என்னது எத்தனை இருக்குது பாரு? ஆமா எத்தனை இருக்குது? எத்தனை ஓடி போச்சா? ஓடி போயிடுச்சா? இதுல பாதி முடிந்து விட்டது. அப்படியா? பாதி கொண்டு போய் சேர்த்திட்டேன். பாதி எங்க போய்? மேலோகத்துக்கா? அட சேர வேண்டிய இடத்துல சேர்த்திட்டேன். நீ உனக்கு எத்தனை போட்டு வேணும் நல்லா தெளிவா விளக்கமா சொல்லியா? புரோக்கரே எப்படின்னா நாங்க இருக்குது வடமதுரை. சரி. ஆமா எங்களுடைய இனம் வந்து செம்படவர் இனம். செம்படவர்? செம்படவர்னா மீனவர். மீன் மீன் மீன். ஆமா மீன் பொரிச்சு காய வச்சு கருவாடு வியாபாரம் பண்றது. ஓஹோ கருவாட்டு. ஆமா அதான் தாத்தம் அடிக்கிறது பார்த்தாலே தெரிகிறது. யாருக்கு? உண்மை. நான் இல்லையா, நான் புரோக்கர் மட்டும்தான். நீ அங்க போயிட்டு தானே வந்திருப்ப? அங்கதான் போனேன். அங்க வந்து அப்பண்ணன் சுப்பண்ணன் குப்பண்ணன் அண்ணன் தம்பி 3 பேர். அப்பண்ணன் சுப்பண்ணன் குப்பண்ணன். ஆமா 3 பேருக்கு பொண்ணு வேண்டுமா? 3 பேத்துல அப்பண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. சரி அவருக்கு பொண்ணு தேவையில்லை. தேவையில்லை. சுப்பண்ணன் குப்பண்ணன் 2 பேர் இருக்காங்க. சரி அவங்க 2 பேருக்கு பொண்ணு வேணும். செம்படவர் குலத்திலேயே வேணும். ஓ 2 பேருக்கு பொண்ணு வேணும். ஆனா ஒரு கண்டிஷன். நிறைய இருக்குதாப்பா? நிறைய இருக்கு. நிறைய எக்கச்சக்கமா ஆயிரக்கணக்கில் பொண்ணு இருக்குது. ஆனா ஒரு கண்டிஷன். 16 வயசு. 16. சரி ஆடி வந்தா 18. ஆமா ஆடி வந்தா 18 தான். ஆமா ஆடி வந்தால் 18 வயசு ஆகுது. ஆடி வந்து 16 முடிஞ்சு 15 நடந்துட்டு இருக்குது. அப்படியா? சரி சரி 16. பாக்குறியா பெண்குட்டி? யாரு? இங்க 16. 16 அது. ஆமா 16. இப்பதான் 16. ஓஹோ கூட்டிட்டு போறியா? அப்படி தேவையில்லை. அப்புறம் அதாவது ஒரு வயித்துல பிறந்த குழந்தைகளா பொண்ணுங்களா இருக்கணும். ஒரு வயித்துல. ஆமா அதே செம்படவர் என்னமா இருக்கணும். ஓ அக்கா தங்கைகள். ஆமா அண்ணன் தம்பிக்கு 2 பேரும் அக்கா தங்கச்சி கேக்குறாங்க. 2 பேரும் அண்ணன் தம்பிங்க ஒரே குடும்பத்துல பிறந்த அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வந்த உடனே சொல்ல வேண்டியதுதானே. அதுக்குதான் இப்ப வந்திருக்கிறேன். அதே மாதிரி செம்படவர் என்னமா இருக்கணும். செம்படவர் இனம் மீனவர். ஒரே தாய் வயிற்றில் பிறந்த 2 பொட்ட பிள்ளைங்க. அவங்க மீன் வியாபாரம் பண்றாங்க. சரி பச்சை மீன் வியாபாரம். அதனால அப்படி ஒரு பொண்ணு இருக்குதான்னு பாரு சொல்லு. அப்படியா? இரு சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போயிரு போடுறது. ஏய் சத்தம் ஏடு விரிக்க முடியலடா. எத்தனை விரிக்க இல்லடா விரிக்க முடியலடா. சரி வேலைக்காவது வேற பக்கம் போய் பாக்குறேன். ஏங்கிட்ட காட்டின எனக்கு என்ன தெரியும்? விரித்து விட்டேன். ஏன்னா பொண்ணு போட்ட எத்தனை போட்டோ இருக்குது. பொண்ணு பாக்கணும்ல. செம்படவர் இனம். ஆமா அவ்வளவுதானே. இது வேற இனம், இது வேற, இது வேற, இது வேற, இது வேற. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சா? வந்துருச்சு வந்துருச்சா? வந்துருச்சு. சரி வந்துருச்சு. அரை மணி நேரம் கூத்து நிறுத்துப்பா. எதுக்கு? அவருக்கு வந்துருச்சா? போய் இருந்துட்டு தண்ணி ஊத்தி கழுவிட்டு வந்துருக்கு. என்னடா வந்துருச்சு? என்ன வந்துருச்சு? அட செம்படவர் இனம் வந்து விட்டது. அப்படியா? பாரு செம்படவர் இனம். இதுக்கு ஒரே ஒரு பிள்ளை, பெண் குழந்தை. இதுக்கு ஒரே ஒரு பையன். ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இருக்குது. சூப்பர். ஒரே ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணா? ஆமா 2 பொண்ணு இருக்கணும். ஓ 2ஆ? சூப்பர். இருக்குதா? இங்க தாயினுடைய பெயர் சிவகாமி. தாய் பேர் சிவகாமி. சிவகாமி. தந்தையார் பெயர் வந்து சிவராஜன். சரி சிவராஜனுக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் அதாவது தென்கோதாவரி தென்மதுரை தென்மதுரையிலே சிவராஜனுக்கும் சிவகாமி அம்மாளுக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க. பேர் வந்து கண்ணு வேற நொல்ல கண்ணு போல் இருக்குது. அது வேற கொஞ்சம் இதப்பா. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஓ அப்பா தொடச்சு கொடு. ஓய் தொடச்சு கொடு. இது கோத கண்ணாடி போட்டு பார்த்தா தெரியும். சண்டாளா தொடச்சு கொடு. தெளிவா தொடச்சு கொடு. எரிஞ்சு போயிடும்ப்பா. ஏய் ஏய் காலேடி. ஏய் நான் 3000 ரூபாய் பர்ச்சேஸ்னாயா. என்னடா நாத்து மடிக்குது? ஸ்பெஷல் ஸ்பெஷல் செண்டா.
சிவராஜனுக்கும் சிவகாமி அம்மானுக்கும் பெரியானங்கை சிறியானங்கை என்று சொல்லக்கூடிய 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. சிவராஜன் சிவகாமி. ஆமா, அவங்களுக்கு 2 பொட்ட பிள்ளைங்க, 2 பெண் குழந்தை இருக்குது. பெரியானங்கை எங்கிட்ட 2 இருக்குது. யாருகிட்ட? எங்கிட்ட எங்ககிட்டயும் 2 தான். அது இல்லப்பா, இது வந்து பெரியானங்கை சிறியானங்கை. அப்படியா? 2 பேர் இருக்கிறாங்க. தாய் தந்தை வந்து 2 பேரும். அப்படியா? ஆமா. சரி சரி. கடல்ல வந்து வியாபாரத்துக்கு போகும்பொழுது கடல்ல போய் 2 பேரும் சொருவிட்டாங்க. போயிட்டான். 2 பேரும் சொருவிட்டாங்க. இதுல சொருவிட்டாங்க. கடல்ல சொருவிட்டார்கள். ஆமா, அவங்க அப்பா செத்து போயிட்டான். அம்மா மட்டும் இருக்குது. சரி, அத நான் தான் வச்சிருக்கிறேன். யார்? அம்மாவையா? நீ வச்சிருக்கிறேன்னு அப்படி இல்லப்பா, என்னுடைய அடைக்கலத்துல தான் இருக்குது. சரி சரி. நான் சொன்னா சரின்னு கேட்பாங்க. என்னன்னு சொன்னா சரின்னு கேட்பாங்க. சரி, அதனால அதிக சீக்கிரம் வர சென்று யாருக்கிட்ட இந்த தகவல் சொல்லணும். இந்த தகவல் வந்து நான் உன்னை கூட்டிட்டு போறேன். எங்களுடைய எஜமான் இருக்கிறாங்கல்ல, ஆமா, யாரு? அப்பண்ணே தெய்வபத்தினி. ஆமா, அவங்க கிட்ட காட்டுறேன். அவங்க கிட்ட நீ பேசிக்கோ. ஓ, உங்களுடைய அனுப்புறாங்களா அவங்க? ஆமா, கிளம்பு. கிளம்பு. முன்னாடி போ.